வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பர்களே. தாவேகா கட்சிக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சின்றதுனால இவங்க குறிப்பிட்ட சில சின்னங்கள்ல இருந்து இவங்களுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது குறித்து அவங்களோட தலைவர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள், அவங்க மொழியிலே போவோம், வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி சின்னம் கிடைச்சிருக்கு. இது தாவேகாவின் வெற்றி பயணத்தில் கிடைத்திருக்கிற முதல் வெற்றி அப்படின்னு பதிவெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அது மேட்ரு கிடையாது. ஆனால் இவங்க கூட்டம் இனிமேல் பண்ண போகிற அழைச்சாட்டி என்னன்னு யோசிச்சு பாருங்க. சும்மாவே அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு அந்த மியூசிக்கை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுவாங்க. கூட்டத்தை பார்த்தாலே இப்போ வேற விசில் வேற இருக்கு. கொடியை ஒன்றை மாட்டிக்கிட்டு விசிலை கழுத்துல மாட்டிக்கிட்டு கேப்னு கத்திக்கிட்டே திரிவாங்க. எங்கிட்டு போனாலும் எந்த இடத்துலையும் விட மாட்டாங்க. இனிமே விசில் சின்னத்தை இனிமே அவங்க சொந்த சின்ன ரேஞ்சுக்கு நினச்சிக்கிட்டு போட்டு பொழந்து கட்டி போற வர இடங்கள் அனைத்துலேயும் விசிலை ஊதி 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 ஒன்று விசில் சின்னம் மக்கள் மனசுல போய் பதிஞ்சிரும், இல்லைன்னா வெறுத்துருவாங்க. ஐயோ என்னடா இது, இந்த சின்னத்தை வச்சுட்டு இவனுக்கு இந்த அடிச்சாடியம் பண்ணுங்கிறானுங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு. பட் விசில் சின்னம் அவருக்கு கிடைக்க போகுதுன்றது முன்னாடியே கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி தான். அவரும் அதில் விருப்பப்பட்டு தான் இருப்பார், நம்ம நம்புகிறோம். ஸோ விசில் சத்தமாக கேட்குமா இல்லையான்றது தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரியப்படுத்தும். பார்ப்போம்.